குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்று எங்களுடைய தரம் 10, 11 மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆவர்த்தன அட்டவணை தொடர்பான அடிப்படையான விடயங்களையும் கடந்த கால வினாக்களில் எவ்வாறான வினாக்கள் ஆவர்த்தன அட்டவணையை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் இன்றைய வகுப்பில் கலந்துரையாடுவோம். ஆவர்த்தன அட்டவணை என்பது மூலகங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அட்டையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எப்போது இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வினாக்கள் இருந்தாலும் அதனை மேலோட்டமாக பார்த்துவிட்டு பாடத்திற்குள் நுழைவோம். மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் ஏதோ ஒரு வகையில் இந்த மூலகங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அல்லது பாகுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் ரசாயனவியலாளர்களிடையே உண்டாகின. அதன் நிமித்தமாக பல்வேறு முறைகள் கையாளப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக உலோகம் அல்லுலோகம் என்ற பாகுபாடு, அணு கனவளவை அடிப்படையாக கொண்ட பாகுபாடு, கார உலோகங்கள் கார மண்ணுலோகங்கள் என்ற பாகுபாடு, இவ்வாறான பல பாகுபாட்டு முறைகள் வந்திருந்தாலும் மெண்டலிவ் என்பவர்களுடைய ஆவர்த்தன அட்டவணை தான் நவீன ஆவர்த்தன அட்டவணைக்கு வித்திட்டது. மெண்டலிவினுடைய ஆவர்த்தன அட்டவணை மூலகங்களினுடைய திணிவன்கள் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும். அவர் ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்குகின்ற காலங்களில் 55 தொடக்கம் 61 மூலகங்கள் மட்டுமே பாவனையில் இருந்தன, இனங்காணப்பட்டிருந்தன. அவருடைய ஒழுங்குமுறை ஒரு சிறப்பம்சமாக கருதப்பட்டாலும் கூட பின்னர் சமதானிகள் என்கின்ற ஒரு சொற்பிரயோகம் இங்கு நான் எழுதுகின்றேன். இந்த சமதானி என்கின்ற ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் இவருடைய ஆவர்த்தன அட்டவணை ஒழுங்கில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. சமதானி என்றால் என்ன என கேட்டால், மூலகங்களினுடைய ஒரே அணுவன் இருக்கும், ஆனால் திணிவன்கள் வேறுபடும். இது வேறுபடக்கூடியது. ஒரே மூலகத்தினுடைய அணுவன் சமனாக இருக்கும், ஆனால் திணிவன்கள் வேறுபடக்கூடியது. திணிவன்கள் வேறுபடுகின்ற போது இவர் திணிவன்களை அடிப்படையாக கொண்டே ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கினார். உதாரணமாக கார்பன் 6-12 சமதானி, கார்பன் 6-13 சமதானி, கார்பன் 6-14 சமதானி. இங்கு திணிவன்களை ஏறுவரிசைப்படுத்துகின்ற போது கார்பன் இருக்கின்ற பிரதானமான இடத்திலே எந்த திணிவனை கொண்டு ஒழுங்கமைக்கின்ற என்ற விடயம் பிரச்சனையாக இருந்தது. அதே போல ஐதரசன் H11, H12, H13 நாம சொல்லுவோம். இப்ப இந்த நிலைகளிலே திணிவன்கள் வேறுபடுகின்றன. ஆனால் ஆவர்த்தன அட்டவணையிலே ஒரு மூலகத்துக்கு ஒரு பட்டிதான் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இதற்குரிய முறை எவ்வாறு தீர்வு காணலாம் என்பது போதுதான் நவீன ஆவர்த்தன அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நவீன ஆவர்த்தன அட்டவணை என்பது தற்போது பாவனையில் இருக்கின்ற அட்டவணை. கிட்டத்தட்ட 120 மூலகங்கள் வரை இந்த ஆவர்த்தன அட்டவணையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை அணுவன் ஏறுவரிசைப்படியும் இலத்திரன் நிலையமைப்புப்படியும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அணுவன் ஏறுவரிசைப்படியும் இலத்திரன் நிலையமைப்புப்படியும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. மெண்டலிவ் உருவாக்கின ஆவர்த்தன அட்டவணை திணிவன்கள் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. சமதானிகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் அவருடைய அட்டவணையில் தீர்வு காண்பது கடினமாக இருந்தது. எனவே
அந்த திணிவெண்ணுக்கு பதிலாக அணுகன் ஏறுவரிசைப்படி இலத்திரன் நிலை அமைப்பு படி மூலகங்கள் இப்போது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. நாம் முதல் 20 மூலகங்கள் மட்டுமே தரம் 10, 11க்குள் ஆராய்கின்றோம். அந்த 20 மூலகங்கள் பற்றி ஒரு தெளிவு இருந்தால் அதுவே போதுமானது. ஆனால் நீங்கள் ஏலவலுக்கு வருகின்ற போது அதோட தாண்டல் உலகங்கள் தொடர்பான விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இனி இந்த ஆவர்த்தன அட்டவணை எப்படி என்ன மாதிரியாக நீங்கள் ஒழுங்குபடுத்தியிருப்பீர்கள் என்கிறதை பார்ப்போம். முதலில் உங்களுக்கு தெரியும், கிடையாக இவ்வாறு சமாந்தர கோடுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் 2 சமாந்தர கோடுகள் 3 வரைந்தால் இந்த இடத்தில் இதுதான் முதல் 20 மூலகங்களினுடைய ஆவர்த்தன அட்டவணையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற அமைப்பு. இதில் ஐதரசன் தொடக்கம் அணுவன் 1, ஐதரசன் தொடக்கம் அணுவன் 20 கல்சியம் வரைக்கும் இடமிருந்து வளமாக அணுவன் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டால் ஐதரசன் அணுவன் 1, அதே போல ஹீலியம் அணுவன் 2, லித்தியம், பெர்லியம், போரன், இங்கே நாம கார்பன், நைதரசன், ஒட்சிசன், புளோரின், நியோன், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கன், அதே போல பொட்டாசியம், கால்சியம். இந்த 20 மூலகங்களை கொண்ட ஆவர்த்தன அட்டவணை ரசாயனவியல் பாடத்தில் ஒரு இன்றியமையாத தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கும். தர 10, 11 மாணவர்களுக்கு கற்கின்ற அந்த ரசாயனவியல் பகுதிகளை நீங்கள் சரியாக முறையாக ஒழுங்குபடுத்த வேண்டுமாக இருந்தால் தாக்க வீத தொடரில் தரம் 10 16வது அலகிலே வருகின்ற ரசாயன தாக்கங்களினுடைய தாக்க வீத தொடர் உங்களுக்கு தெரியும். அந்த தாக்க வீத தொடரும் அதே போல ஆவர்த்தன அட்டவணையும் 2 பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். இதை தழுவி பெரும்பாலான வினாக்கள் தொடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இப்போது முதலிலே இந்த ஆவர்த்தன அட்டவணை தொடர்பான விடயங்களை இப்போது பார்ப்போம். இந்த ஆவர்த்தன அட்டவணை உங்களுக்கு இதிலிருந்து எழுத தெரியுமாக இருந்தால் இந்த ஆவர்த்தன அட்டவணையை அடிப்படையாக கொண்டு என்ன வினாக்கள் தொடுக்கப்படும் என்பதை இப்போது பார்ப்போம். முதலாவதாக உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த ஆவர்த்தன அட்டவணையில் மூலகங்களை சரியாக உரிய கூட்டினுள் நீங்கள் எழுத தெரியணும். இவ்வாறு இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, இந்த ஒவ்வொரு மூலகத்தினுடைய அணுவனினுடைய இலத்திர நிலை அமைப்பை எழுத தெரியணும். மூலகத்தை நீங்கள் இடத்தெறிந்தால் இந்த கூட்டினுள் 1, 2, 3, 4, 5 என அதனுடைய அணுவெண்ணை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த அணுவெண்ணினை அடிப்படையாக கொண்டு முதலில் இலத்திர நிலை அமைப்பு எழுத தெரிய வேண்டும். அப்ப இலத்திர நிலை அமைப்பு எழுமாறாக சில மூலகங்களுக்குள்ள நாங்கள் இப்ப எழுதி பார்ப்போம். இலத்திர நிலை அமைப்பு உதாரணமாக முதலாவது நான் இந்த குளோரின் என்கின்ற ஒரு அணுவினுடைய இலத்திர நிலை அமைப்பை எழுதி பார்ப்போம். குளோரினுக்கு அணுவன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஏற்கனவே நீங்கள் இதுல பாண்டித்தியம் பெற்றிருப்பீர்களாக இருந்தால் இந்த மூலகங்களினுடைய அணுவன் உங்களுக்கு பாடமாக இருக்கும், பாடமாக நிச்சயமாக இருக்கணும். அதுதான் எதிர்பார்க்கப்படுற விடயம். ஆகவே இதனுடைய அணுவன் 17. எனவே K ஓடு, L ஓடு, M, N இவ்வாறான 4 ஓடுகள் தான் இந்த தரம் 10, 11க்குள் நாங்கள் பார்க்கின்ற விடயம். எனவே K இல் உச்சமாக நிரம்பக்கூடிய இலத்திரன்களினுடைய எண்ணிக்கை 2,
எல்லில் 8, மிகுதி 8 2 10, மொத்தம் 17 இருக்கிறது. 17 இருந்து 10 கழிபடுகின்ற போது எஞ்சி இருக்கின்ற இந்த ஓட்டில் 7 இலத்திரன்கள் இருக்கும். இந்த இலத்திர நிலையமைப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் எதனை கற்றுக்கொள்ளலாம்? முதலில் கூட்டத்தை கற்றுக்கொள்ளலாம். அது என்ன கூட்டம்? கூட்டம் என்பது இந்த ஆவர்த்தன அட்டவணையிலே மேலிருந்து கீழாக நிரலாக அப்படியான ஒரு கோடுகளாக வரையப்படுகிறது தான் கூட்டம். இது உரோம இலக்கத்தில் எழுதப்பட வேண்டும். உதாரணமாக 1 2 3 4 5 6 7, இது 8ஆம் கூட்டம் அல்லது பூச்சிய கூட்டம் என்று சொல்லுவோம். ஆகவே முதல் 20 மூலகங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு ஆவர்த்தன அட்டவணை உருவாக்கப்படுகின்ற போது 8 கூட்டங்களை கொண்டிருக்கும். ஆகவே கூட்டம் என்பது இலத்திரன் நிலையமைப்பு எழுதப்பட்டு இறுதியில் எத்தனை இலத்திரன்கள் இருக்கிறதோ அதுதான் அதனுடைய கூட்டம். இங்கு 7 இலத்திரன்கள் இருக்கின்றன. ஆகவே இது 7ஆம் கூட்டம். அதை உறுதிப்படுத்துறத நாங்கள் தெரிஞ்சிருந்தால் 7ஆம் கூட்டம். அப்ப கூட்டத்தை எங்களுக்கு இனங்காண முடியும். கூட்டம் என்பது இலத்திரன் நிலையமைப்பு எழுதப்பட்டு இறுதியில் இருக்கின்ற ஓட்டிலே, அது நாங்க சொல்லுவோம் ஈற்றோட்டு இலத்திரன்கள் அல்லது இறுதியோட்டு இலத்திரன்கள், அதனுடைய எண்ணிக்கை தான் அதனுடைய கூட்டமாக இருக்கும். எனவே குளோரின் 7ஆம் கூட்டத்துக்குரியது. கூட்டத்தை பற்றி இதிலிருந்து தெரியலாம். பின்னர் ஆவர்த்தனத்தை எங்களால் தெளிவாக குறிப்பிட முடியும். ஆவர்த்தனம் என்பது இலத்திரன் நிலையமைப்பு எழுதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஓடுகளில் முழுமையாகவோ அல்லது முழுமை இல்லாமலோ நிரம்பி இருக்கின்ற அந்த ஓடுகளினுடைய எண்ணிக்கை. முழுமையானது என்பது முன் உள்ள ஓடுகள் பூரணமாக நிரம்பல் அடையும். இறுதியில் உள்ள ஈற்றோட்டில் சில வேளை பூரண நிரம்பல் அடையலாம். அது ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும் சாத்தியம். அதுதான் இந்த விழுமிய வாயுக்களை கொண்ட அல்லது சடத்துவ வாயுக்களை கொண்ட 8ஆம் கூட்ட மூலகம் அல்லது பூச்சிய கூட்ட மூலகம். ஏழைய கூட்டங்கள் பூரணமாக நிரம்பல் அடைவது இல்லை. எனவே ஆவர்த்தனம் கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இலத்திர நிலையமைப்பு எழுதி இது 1ஆம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், இது 3. ஆகவே குளோரினுக்கு 3 ஆவர்த்தனங்களை கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த ஆவர்த்தனம் கிடையாக 1 2 3 4 என எழுதப்படும். அப்ப இது 1ஆம் ஆவர்த்தனத்திலே ஐதரசனும் ஹீலியமும் இருக்கும். 2ஆம் ஆவர்த்தனத்திலே லித்தியத்தில் இருந்து சோடியம் வரை நியோன் வரையும் இருக்கும். 3ஆம் ஆவர்த்தனத்தில் சோடியத்தில் இருந்து ஆர்கன் வரைக்கும் மூலகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். 4வது ஆவர்த்தனத்தில் பொட்டாசியமும் கால்சியமும் இருக்கும். எனவே இந்த நிலையை வைத்து உங்களிடம் நான் ஒரு வினா தொடுக்கின்றேன். இப்போது குளோரினுக்கு பதிலாக உங்களிடம் ஒரு மூலகத்தை நான் இதில் எழுதுகிறேன். உங்களால் அதனுடைய இலத்திர நிலை அமைப்பை எழுத முடியுமா? அது எத்தனையாம் கூட்டம் என குறிப்பிட முடியுமா? எத்தனையாவது ஆவர்த்தனத்தை சேர்ந்தது என குறிப்பிட முடியுமா? உதாரணமாக அலுமினியம் என்று நான் போட்டேன். இப்போது இதனுடைய இலத்திர நிலை அமைப்பை நீங்கள் எழுதுங்கள். இப்போது இதனுடைய இலத்திர நிலை அமைப்பை எழுதுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் யூடியூபில் பார்க்கின்ற போது நிறுத்தி பார்த்து தெளிவாக விளங்கிக் கொண்டு செல்லுங்கள். அப்ப இலத்திர நிலை அமைப்பு எழுதப்பட வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அணுவன் தேவை. அணுவன் ஏற்கனவே நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். ஆவர்த்தன அட்டவணை தெரிந்திருந்தால் இந்த அலுமினியம் என்பது இந்த நியோனுக்கு 10, சோடியம் 11, 12, 13 என இலகுவாக குறிப்பிடுவீர்கள். எனவே முதல் ஓட்டில் 2, இரண்டாவது ஓட்டில் உச்சமாக 8. எனவே 10 இலத்திரன்கள் இங்கு நிரம்பல் அடைந்து விட்டன. மிகுதி எஞ்சி இருப்பது 3. அவ்வாறு இருக்கின்ற போது இப்போது கூட்டம் என கேட்டால்
கூட்டம் என நீங்க கேட்கின்ற போது இந்த அலுமினியத்தினுடைய கூட்டம் இறுதி ஓட்டில் 3 இலத்திரன்கள் இருக்கிறபடியால் இதை உரோம இலக்கத்தில் 3ஆம் கூட்டம் என குறிப்பிட வேண்டும். இதற்கு பதிலாக நீங்கள் இவ்வாறான எழுத்துக்களை இந்த அராபியனை பயன்படுத்தினால் அதற்குரிய புள்ளி வழங்கப்பட மாட்டாது. இரண்டாவது, எத்தனையாம் ஆவர்த்தனம்? 1, 2, 3. முதலாவது ஓடு, இரண்டாவது ஓடு, மூன்றாவது ஓடு. ஆகவே இது 3 ஆவர்த்தனங்களை கொண்டிருக்கிறது அலுமினியம். அதே போல இப்போது இன்னுமொரு மூலகத்தை நான் உங்களுக்கு எழுதுகின்றேன். இது கால்சியம். இதனுடைய அணுவெண் 20. இலத்திர நிலை அமைப்பு எழுதப்படுகின்ற போது முதல் ஓட்டில் 2, இரண்டாவது ஓட்டில் 8, மூன்றாவது ஓட்டில் நாங்கள் படிக்கின்ற போது உச்சளவாக 18 இலத்திரன்கள் நிரம்ப வேண்டும் என படித்திருப்போம். ஆனால் முதல் 20 மூலகங்களுக்குள்ளே இந்த ஓட்டில் 8 என குறிப்பிடுவோம். அதனுடைய பெரிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு இந்த 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டில் நாங்கள் சொல்றதில்லை. ஆனாலும் ஏலவலுக்கு நீங்கள் பொது ரசாயனம் படிப்புகின்ற ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கின்ற போது இந்த 1s2 2s2 அப்படியான ஒரு இலத்திரன் நிலை அமைப்பு இருக்கும். அப்போது அதனை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இப்போது ஓலவல் கற்கின்ற போது M இல் 8 இலத்திரன்கள் நிரம்பல் அடையோடும் மிகுதிருந்து அதன் பின்னர் தான் இங்கே இலத்திரன்கள் ஒழுங்குபடுத்தப்படும். 2, 8, 8, இது ரெண்டும் 10, 18. ஆனால் அணு எண் 20. இன்னும் 2 இலத்திரன்கள் மீதமாக இருக்கிறது. எனவே அந்த இலத்திரன்களை நாங்கள் இவ்வாறு போடுகின்றோம். இப்போது இதனுடைய கூட்டம் 2ஆம் கூட்டம். ஆவர்த்தனம் 1, 2, 3, 4. எனவே கால்சியம் 2ஆம் கூட்டத்தை சேர்ந்தது, 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்தது என குறிப்பிட முடியும். இனி இந்த ஆவர்த்தன அட்டவணையில் இலத்திர நிலை அமைப்பை வைத்துக் கொண்டு இந்த கூட்டம் அல்லது ஆவர்த்தனத்தை தவிர வேறு என்ன விடயத்தை நீங்கள் உங்களால் குறிப்பிட முடியும்? இந்த ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்களுக்கு இலத்திர நிலை அமைப்பு எழுதப்பட்டு அவ்வாறான இலத்திர நிலை அமைப்பு எழுதுகின்ற இந்த முறையில் எழுதினால் இந்த கூட்டம் தெரியும், ஆவர்த்தனம் தெரியும். இதை தவிர வேறு ஏதாவது தெரிய முடியுமா என கேட்டால் நிச்சயமாக குறிப்பிடலாம். இந்த மூலகங்களினுடைய வலுவளவுகள் பற்றி எதிர்வு கூற முடியும். வலுவளவு என்றால் என்ன? வலுவளவு என்றால் என்ன? இப்போது நான் ஒரு இலத்திர நிலை அமைப்பை எழுதிவிட்டு அதனுடைய வலுவளவு பற்றி கேட்டால் நீங்கள் வலுவளவு என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகத்திற்காக தெளிவாக விளங்கக்கூடிய விதத்தில் சொல்கிறேன். யாதாயினும் ஒரு மூலக அணு தனது இறுதியோட்டு இலத்திரனினுடைய நிரம்பலை பூரணப்படுத்துவதற்காக, நான் ஏற்கனவே சொன்னேன், 8ஆம் கூட்டம் மட்டும்தான் இறுதியோட்டை பூரண நிரம்பல் நிலையில் வைத்திருக்கும். ஏனைய கூட்டங்கள் நிரம்பல் நிலையில் வைத்திருப்பது இல்லை, அது உறுதியற்றது. எனவே இவ்வாறான உறுதியற்ற இந்த மூலக அணுக்கள் தன்னுடைய இறுதியோட்டை பூரண நிரம்பல் நிலையில் வைத்திருப்பதற்காக பின்வரும் விடயங்களில் ஈடுபடும். அதில் ஒரு தன்னை இறுதியோட்டு இலத்திரன்களை இழக்கலாம், இழந்து இறுதியோட்டை பூரணமாக வைத்துக் கொள்றது. உதாரணமாக ஒரு சோடியத்தை நீங்கள் எடுத்தால் இதனுடைய அணு எண் 11, 2, 8, இங்கே 1. இந்த ஓட்டில் உச்சமாக நிரம்பக்கூடியது 8ஆக இருக்க வேண்டும். இருக்கிறது ஒரு இலத்திரன். ஆகவே இவர் 7 இலத்திரன்களை ஏற்று 8ஆக மாறலாம், அல்லது ஒரு இலத்திரனை இழந்து தான் 2, 8 என்கின்ற அடுத்த ஓட்டில் இறுதி பூரண நிரம்பல் நிலையை அடையலாம். எனவே அணுக்கள் இப்பொழுதும் இந்த நிலைகளிலே சக்தி அதிக இழப்பை விரும்புவதில்லை. அதன் காரணமாக இறுதியோட்டில் உள்ள ஒரு இலத்திரனை இது இழக்கும். அதே போல குளோரினை நீங்கள் எடுத்தால், மக்னீசியத்தை எடுத்தால் இதனுடைய அணு எண் 12, 2, 8, 2. இது 2 இலத்திரன்களை இழக்கும். அலுமினியத்தை நீங்கள் எடுத்தால் அலுமினியத்தினுடைய அணு எண் 13, 2, 8, 3. இதுவும் இலத்திரனை இழக்கும்.
அப்ப எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் என்றால், இலத்திரன் நிலையமைப்பு எழுதப்பட்டு வலுவளவு ஓட்டில் ஒரு இலத்திரன் அல்லது 2 இலத்திரன் அல்லது 3 இலத்திரன்கள் இழக்கப்பட்டால் அது இருந்தால் அது இழக்கப்படும். 1, 2, 3 இருந்தால் அது இழக்கப்படும். இழக்கப்படும் போது அந்த அணுவானது அயன் நிலைக்கு மாறும். அயன் நிலைக்கு மாறுகின்ற போது இலத்திரன் இழக்கப்பட்டால் அங்கே உருவாகின்ற அயனுக்கு பிளஸ் என்கின்ற ஒரு குறியை பயன்படுத்துவோம். ஏன் அவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அதற்குரிய தெளிவான விளக்கத்தை பாருங்கள். சோடியத்தை பொறுத்தவரையில் சோடியத்தினுடைய அணு எண் 11. இதனுடைய சோடியத்தினுடைய அணு எண் 11ஆக இருந்தால், சோடியத்தினுடைய அணு எண் 11ஆக இருந்தால் இந்த அணுவிலே உள்ள அணுக்களுக்கு எப்பொழுதும் இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்தன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். அயனாக மாறுகின்ற போது சமனாக இருப்பது இல்லை. எனவே இங்கே புரோத்தன் என்பது 11ஆக இருக்கும். அது நேரேற்றம் உடையது. இது ஏற்கனவே நாங்கள் ஆரம்பத்தில் படித்திருப்போம். 3 துணிக்கைகள் இருக்கு. இலத்திரன் மறையேற்றம், புரோத்தன் நேரேற்றம், நியூட்ரனுக்கு ஏற்றம் இல்லை. அதே போல இதனுடைய அணுவெண்ணுக்கு சமமான எண்ணிக்கை உடைய இலத்திரன்கள் 11 இருக்கும். இது மறைப்பெருமானம் உடையது. 11 சக 11 சய, ஒரு சயவும் ஒரு சகவும் சேர்ந்தால் ஏற்றம் பூஜ்ஜியமாக மாறும். 11 சகவும் 11 சயவும் சேர்ந்தால் மொத்தம் 0 ஏற்றம். எனவே ஏற்றம் வெளிக்காட்டப்படாது. எனவே அணுவாக இருக்கும் போது அணு எப்போதும் நடுநிலையானது. அதில் ஏற்றத்தை நாங்கள் குறிப்பிடுவதில்லை. காரணம் இதுதான். ஆனால் எப்போது அந்த இலத்திரன்கள் இழக்கப்படுகிறதோ, கருவில் உள்ள புரோத்தன்கள் ஒருபோதும் இழக்கப்படுவதும் இல்லை, ஏற்கப்படுவதும் இல்லை. அந்த அணுவினுடைய ஒழுக்குகளில் வேகமாக முகில் போன்று அசைந்த வண்ணம் இருக்கின்ற இந்த இலத்திரன்கள் தான் ஒன்றில் இழக்கப்படும் அல்லது ஏற்கப்படும் அல்லது பங்கீடு செய்யப்படும். அந்த வகையில சோடியத்தை பொறுத்தவரையில இதற்கு தான் நாங்கள் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுகிறோம். 2, 8, 1 என. இதனுடைய இந்த இலத்திரன் கொண்டிருக்கின்ற போது இந்த ஒரு இலத்திரனை இழந்து அது பூரண உறுதியான 2,8 என்கின்ற நிரம்பு நிலையை அடைகின்ற போது அயனாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் இப்போது சோடியம் பிளஸ் ஆக மாறுகின்ற சந்தர்ப்பம் ஒன்று வருது. ஏன் இந்த பிளஸ் குறிப்பிடுறோம்னா, இவர்கிட்ட இருக்கிற புரோத்தன் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை, அதே 11ஆக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புரோத்தன் எண்ணிக்கை இழக்கப்படவும் மாட்டாது, ஏற்கப்படவும் மாட்டாது. அப்ப 11 சக. ஆனால் இந்த இலத்திரன் ஒன்று இழக்கப்பட்டால் ஏற்கனவே இந்த அணுவாக இருக்கின்ற போது 11 இலத்திரன் இருந்தது, 11 மறையேற்றம். அப்படி 11 மறையேற்றம் இருக்கக்குள்ள ஒரு மறையேற்றம் வெளியே போனால் இப்பொழுது 10 மறையேற்றம் இருக்கிறது. 10 மறையேற்றம், 11 நீரேற்றம். ஒரு மறையேற்றத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு நீரேற்றம் தேவைப்படும். 10 மறையேற்றத்தையும் இல்லாமல் ஆக்குவதற்கு 10 நீரேற்றம் தேவைப்படும். எனவே இங்கு தேறிய ஏற்றமாக எல்லாம் சமப்படுத்தி எஞ்சிய ஏற்றமாக பிளஸ் இருக்கும். ஒரு பிளஸ் மட்டும் இருக்கும். அந்த பிளஸை தான் நாங்கள் இங்கு சோடியம் பிளஸ் என காட்டுவோம். இது நேராயன்களுக்கு. நேராயன்கள் இப்படி போடுறதுக்கு காரணம், அங்கே ஒரு இலத்திரன் எண்ணிக்கை எத்தனை பிளஸ் காட்டப்படுகிறதோ அத்தனை பிளஸ் இழந்திருக்கிறது என. அதே போலதான் மக்னீசியத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், மக்னீசியத்தினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு 2,8 mgயினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு 12ஆக அணுவன் இருந்தால் 2,8,2 வலுவளவு ஓட்டில் இருக்கின்ற இந்த இலத்திரன் எண்ணிக்கை 2. இது உறுதியற்றது. ஆகவே 6 இலத்திரன்களை ஏற்று 8ஆக மாற வேண்டும், அல்லது 2 இலத்திரன்களை இழந்து அடுத்த ஓட்டில் பூரண நிரம்பல் நிலையை அடைய வேண்டும். எனவே இந்த மக்னீசியமானது 2 இலத்திரன்களை இழந்து அது பூரண நிரம்பல் நிலையை அடையும். அப்ப மக்னீசியத்தை பொறுத்தவரையில் மக்னீசியத்துக்கு 2 விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதுல புரோத்தன் எண்ணிக்கை 12 சகவாக இருக்கும், அது அணுக்கு சமன். இலத்திரனாக இருக்கின்ற போது 12 சயப்பெருமானத்தை கொண்டிருக்கும். இதனுடைய ஏற்றம் 0ஆக இருக்கும். அப்ப இந்த 2 இலத்திரன் இழக்கப்பட்டால் சோடியம் இது மக்னீசியம் அயனாக இப்பொழுது மாறணுமாக இருந்தால் இது 2 இலத்திரனை இழந்திருக்கும்.
2 இலத்திரனை இழந்தால் இங்கே 10 இலத்திரன் இருக்க போகிறது. அது 10 மறை பெருமானம். அதே போல 12 நேர்பெருமானம் சக பெருமானம் இருக்கிறது. இதனை நீங்கள் ஏற்றத்தை நடுநிலைப்படுத்துவதற்கு பயன்படுத்துவீர்களாக இருந்தால் ஒரு சயவும் ஒரு சகவும் 0. அப்ப 10 சயவோட 10 சகவை சேர்த்தால் அங்கே மேலதிகமாக 2 சகை இருக்கும். அந்த 2 தான் இங்கே 2+ ஆக வழங்கப்படும். அதே போலதான் அலுமினியம் Al3+ என வழங்கப்படுவதற்கு காரணம் இது 3 இலத்திரன்களை இழந்துள்ளது. எனவே இறுதி ஓட்டு அல்லது வலுவளவு ஓட்டில் 1 அல்லது 2 அல்லது 3 இலத்திரன்கள் இருக்கின்ற வேளையில் அது இலத்திரன்களை இழக்கும், இழந்து நேரயனாக மாறும். அதனுடைய வலது பக்க மேல் மூலையில் உதாரணமாக ஒரு அணுவை நாங்கள் எடுத்தோம்னால், ஒரு அணு எடுத்தோம்னால், இது அணு, இதற்கு மேலே ஒரு நேரேற்றம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தால் இது அயன் என்று சொல்லுவோம். இது ஒரு இலத்திரனை இழந்துள்ளது என்ற முடிவுக்கு வருவோம். அதே போலதான் மறையயன்கள் எப்படி உருவாக்கப்படும் என்றால், இறுதியோடு அங்கும் பூரண நிரம்பல் நிலையில் இல்லாமல் இருக்கும். உதாரணமாக குளோரின், இதனுடைய அணு எண் 17, 2,8,7. இதுதான் அதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு. இந்த இலத்திரன் நிலை அமைப்பு எழுதப்பட்டிருக்கின்ற வேளையிலே இறுதியோடு பூரண நிரம்பல் நிலையா மாறணும் என்றால் ஒன்று ஒரு இலத்திரனை ஏற்று இது 8ஆக மாற வேண்டும். அப்படி இல்லையாயின் இந்த 7 இலத்திரன்களும் இழக்கப்பட்டு அதனுடைய முன்னைய ஓட்டில் பூரண நிரம்பல் நிலை அடைய வேண்டும். எனவே இந்த அணுவானது ஒரு இலத்திரனை ஏற்கிறது இலகு என்பதால் இவை ஒரு இலத்திரனை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு இலத்திரனை ஏற்றுக்கொள்கின்ற போது ஆரம்பத்திலே இதனுடைய அணுவை கருத்தில் எடுத்தால் அணுவாக இருக்கின்ற போது 17 இலத்திரன் இருக்கும், 17 புரோத்தன் இருக்கும். எனவே அணுவில் ஏற்றம் 0, அணுவில் ஏற்றம் 0. ஆனால் அயனாக மாறுகின்ற போது இதனுடைய புரோத்தன் இலத்திரன் எண்ணிக்கை 17ஓட ஒரு இலத்திரன் சேர்ந்திருக்கார். இங்கே இவரை பொறுத்தவரையில, புரோத்தனை பொறுத்தவரையில இது இலத்திரன் நிலை, புரோத்தனை பொறுத்தவரையில் அதே 17. அப்ப எனவே இங்கே 17ஓட ஒன்று கூடினால் 18 மறை, இங்கே 17, இதுல 18 மறை, இதுல 17 நேர். இப்ப பாருங்க, தேறியதாக 17 சகவை சமப்படுத்துவதற்கு இங்கே 17 சய வழங்கப்பட்டால் ஒரு சய மீதி. இதுதான் Cl மைனஸ். இந்த இதைத்தான் நாங்கள் Cl மைனஸ் என குறிப்பிடுகிறோம். அப்ப எவ்வாறு இந்த இலத்திரன்கள் யார் ஏற்று மறையனாக மாறுவார் என்றால், இறுதி ஓட்டில் 5 அல்லது 6 அல்லது 7 கொண்டிருக்கின்ற மூலக அணுவானது இலத்திரன்களை 8ஆகும் வண்ணம் ஏற்று மறையனாக மாறும். உதாரணமாக இப்ப நைதரசனை நான் எடுத்தேன் என்றால், நைதரசனை கருத்தில் கொள்கின்ற போது நைதரசனினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு 2,5, நைதரசனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு 2,5, ஆக்சிஜனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு 2,6. அதே மாதிரி புளோரினுடைய இலத்திரன் நிலை அமைப்பை நாங்கள் எழுதினோம்னா 2,7. எனவே இந்த நிலையில் இவர் ஒரு இலத்திரனை 3 இலத்திரனை ஏற்று மொத்தமாக 8ஆக மாறுவார். இவர் 2 இலத்திரனை தன்ன பக்கம் இழுத்தெடுத்து இவரும் 8ஆக மாறுவார். இவர் ஒரு இலத்திரனை இழுத்தெடுத்து 8ஆக மாறுவார். அப்ப இங்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இறுதியோடு பூரண நிரம்பல் நிலையை அடையணுமாக இருந்தால் 8 இலத்திரன்கள் இருக்கணும் என்பது. எனவே இங்கு எத்தனை இலத்திரன்கள் நைதரசனால் ஏற்கப்பட்டிருக்கிறது? 3 இலத்திரன்கள். இலத்திரன்களுக்கு என்ன குறியீடு பயன்படுத்துவோம்? அதனுடைய ஏற்றம் தொடர்பாக மறை. அப்ப இங்கே மறை போடுவோம். எத்தனை மறை? 3. இலத்திரனுக்கு மறை போட்டா 3க்கு 3 இருக்கு, 3 மைனஸ். அதே போல ஆக்சிஜனுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2 இலத்திரன் ஏற்றுச்சு, 2 மைனஸ். அதே போல இவர் ஒரு இலத்திரனை தான் வாங்கி எடுக்கிறார், ஆகவே F மைனஸ். அப்ப இங்கு நைதரசன் 3 இலத்திரனை ஏற்றிருக்கிறது, 2 இலத்திரனை ஆக்சிஜன் ஏற்றிருக்கிறது. அதே போல புளோரின் ஒரு இலத்திரனை ஏற்றிருக்கிறது. இதுதான் மறை அயன்கள் உருவாகின்ற விதம். நான் சொல்ல வந்த விடயம் வலுவளவு. நேர எண்களாக இருந்தால் நேர எண்கள் எத்தனை வெளிக்காட்டப்படுகிறதோ அதுதான் அதனுடைய வலுவளவு.
மறைய எண்கள் எத்தனை வெளிக்காட்டப்படுகிறதோ அதுதான் அதனுடைய வலுவளவு. உதாரணமாக இந்த இவருக்கு வலுவளவு 3, இவருக்கு வலுவளவு 2, இவருக்கு வலுவளவு 1. அதே போல நீங்கள் சோடியத்தை எடுத்தால் சோடியம் Na+, இவருக்கு வலுவளவு 1. மக்னீசியத்தை எடுத்தால் 2+, இவருக்கு வலுவளவு 2. அலுமினியத்தை எடுத்தால் இவருடைய வலுவளவு 3. இதுதான் அதுக்குரியது. அப்ப இப்ப நீங்க தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம், முதலாவதுல நீங்க யோசிங்க, வலுவளவு என்பது ஒன்று மூலக அணு இலத்திரனை இழந்து அல்லது ஏற்று, இலத்திரனை இழந்து அல்லது ஏற்று எத்தனை இலத்திரன்களை இழக்கிறதோ அது அதனுடைய வலுவளவு, எத்தனை இலத்திரன்களை ஏற்கிறதோ அது அதனுடைய வலுவளவு. அப்ப வரைவுலத்துக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால், ஒரு மூலக அணுவானது தனது இறுதி ஓட்டை பூரண நிரம்ப நிலையில் வைத்திருப்பதற்கு இலத்திரன்களை இழந்து இலத்திரன்களை ஏற்று அல்லது இலத்திரன்களை பங்கீடு செய்துகின்ற போது எத்தனை இலத்திரன்களை பயன்படுத்துகிறதோ அதுதான் அந்த மூலகங்களினுடைய வலுவளவாக கருதப்படும். இந்த வலுவளவை பயன்படுத்தி அடுத்ததாக நாங்கள் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். பார்ப்போம். அப்ப இதை பொறுத்தவரையில இப்ப வலுவளவு தெரிந்து நீங்கள் எதனை பார்க்க போகிறீர்கள் அல்லது எதனை நீங்கள் செய்ய போகிறீர்கள். கட்டாயம் ஒரு ரசாயன தாக்கம் எழுத தெரியணும். தரம் 10 ஆக்களுக்கு 16வது அலகிலே ரசாயன தாக்கங்களினுடைய வகைகளும் சமன் செய்தலும் முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அதனுடைய அந்த பிறகு ஓயல் வருகின்ற எல்லா இடங்களிலும் சமன் செய்ததும் அதனுடைய பௌதிக நிலைகளை குறிப்பிடுவதும் அவசியமாக இருக்கிறது. பௌதிக நிலை கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணக்கருவை 2011ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல MCQல பௌதிக நிலை குறிப்பிடுவதற்காக மட்டும் ஒரு வினா ஒரு புள்ளி வழங்கப்பட்டு கேட்கப்பட்டிருந்தது. ரசாயன தாக்கங்கள் சமன் செய்கின்ற போது அணுக்கள் சமனாக இருக்கணும். அணுக்களை சமப்படுத்துவதற்கு அதனுடைய சரியான சேர்வைகளினுடைய சூத்திரங்கள் எழுத தெரியணும். எனவே வலுவளவை கொண்டுதான் இந்த சூத்திரங்களையும் எங்களால் உருவாக்க முடியும். அப்ப நான் சொன்னேன், முதல் 20 மூலகங்கள் எங்களுக்கு பூரணமாக தெரியணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அதற்கு இலத்திர நிலை அமைப்பு எழுத தெரியணும். இலத்திர நிலை அமைப்பு எழுத தெரிகின்ற போது அதுல கூட்டம் ஆவர்த்தனம் எங்களுக்கு வழங்கி இருக்கு. இந்த இலத்திர நிலை அமைப்பு எழுதக்குள்ள இதனுடைய வலுவளவுகளை நாங்கள் இப்போ கற்றிருக்கிறோம். இனி இந்த வலுவளவை பயன்படுத்தி ரசாயன சேர்வைகளினுடைய சூத்திரங்களை எவ்வாறு எழுதலாம் என பார்ப்போம். உதாரணமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, ஒரு கால்சியம் குளோரைட் என்று ஒரு தமிழ்ல ஒரு சொல் பயன்படுத்தினால், கால்சியம் குளோரைட் ரயன்னா முடிந்தால் அந்த மூலகத்தினுடன் மூலகமாக இருக்கும். ரைட் ஒட்சைட்டு O, குளோரைட்டு Cl, புரோமைட்டு Br, புளோரைட்டு F, நைட்ரைட்டு N, இப்படி வரும். அப்ப கால்சியம் என்பதற்கு பிள்ளைகளுக்கு வடிவா தெரியும் கால்சியம். குளோரைட் என்பது ரயன்னா முடிஞ்சதால அது Cl ஐ குறிப்பிடுது, குளோரைட்டு. நைட்ரைட்டு என்று வந்தால் N ஐ குறிப்பிடும். புளோரைட்டு என்று வந்தால் F ஐ குறிப்பிடும். ஒட்சைட்டு என்று வந்தால் O ஐ குறிப்பிடும். இனி உங்களுக்கு இதுல வடிவா தெரியும், இது 20 அணு. அதை நீங்க ஏற்கனவே இப்ப தெரிஞ்சு வச்சுட்டீங்க. இலத்திர நிலை அமைப்பு எழுதக்குள்ள 2 8 8 2 வலுவளவுல 2 இருக்கு. இவர இலத்திர நிலை அமைப்பு எழுதக்குள்ள 2 8 7 இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? முதல்ல இவர்கிட்ட 2 இருக்காரு. 1 2 3 இருந்தால் 1 2 3 இருந்தால் வலுவளவு ஓட்டில் என்ன செய்யும்? அந்த மூலக அணு இலத்திரன்களை இழக்கும். ஆகவே 2 இருக்கு, இலத்திரனை இழப்பார். எத்தனை இலத்திரன்களை இழப்பார்? 2ஐயும் இழப்பார். 2ஐ இழந்தால் எத்தனை இழக்கிறதோ அதுதான் என்ன? வலுவளவு. ஆகவே கால்சியத்தினுடைய வலுவளவு 2. அதே போல குளோரின் இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கு? 7. 5 6 7 இருந்தால் ஏற்கும். எத்தனை ஏற்கும்? 1ஐ ஏற்கும். அப்ப 1ஐ ஏற்றால் இங்க நாங்க அவர வலுவளவு குளோரின் 1. இனி வலுவளவுகள் எழுதப்படுகின்ற போது இந்த மாலை திருமணம் செய்யக்குள்ள மாலை மாத்திர மாதிரி இவருடைய வலுவளவை இவருக்கும் இவருடைய வலுவளவை இவருக்கு நீங்க கொடுக்கணும். எனவே
இங்கே இந்த சேர்வை எப்படி எழுதுவோம் என்றால் கால்சியம் இதுக்கு 1, இது குளோரின் வலுவளவு தான் இந்த 1, Cl கால்சியத்தின் வலுவளவு 2. அப்ப Ca 1 Cl 2 வரணும். 1 வரக்குள்ள நாங்கள் ஒருபோதும் எழுதுறது இல்லை. இது பொதுவான விதிமுறை. ஆகவே எங்களுடைய சேர்வை எப்படி மாறும் என்றால் CaCl2 ஆக மாறும். இதுதான் சூத்திரம் எழுதுவதனுடைய முறை. இன்னொரு சேர்வையை நான் குறிப்பிடுகிறேன். இதனை வைத்து உங்களால் சூத்திரம் எழுதணும்னு பாருங்க. அதுல 1 நான் இப்ப சொல்றேன். முதலாவது இதுல எழுதப்படுறது அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு. ரைட். இப்ப இதுக்கு சூத்திரங்கள் நீங்கள் முதலாவது எழுதுவீங்க. எப்படி எழுத போறீங்க? அலுமினியம் என்பது A, அதுல மாற்றம் இல்லை. ஆக்சைடு என்பது இங்கு முடியுது ஆக்சைடு, ஆகவே O. அலுமினியத்தினுடைய அணுகள் 13, இலத்திரன் நிலை அமைப்பு 2, 8, 3. இங்க எழுத போறீங்க 2, 6. இவர் அணுவன் 8, இந்த 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப இவர் இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கா? 3. 3 இருந்தால் இலத்திரன் ஏற்கப்படுமா இழக்கப்படுமா? இழக்கப்படும். எத்தனை இலக்கம்? 3ஐயும் இலக்கம். ஆகவே இவர வலுவளவு 3. ஆக்சிஜனோட வலுவளவு எத்தனை? 6 இருந்தால் ஒன்றில் 6 இலக்கோடும் அல்லது 2 ஏற்கோடும். எது அதற்கு இலகு? 2 ஏற்பது. அப்ப 2 ஏற்றால் வலுவளவு 2. இதையும் நீங்கள் இதையும் இப்படி குறுக்கால கொடுக்க போறீங்க. ஆக்சிஜனை நாங்கள் அலுமினியத்துக்கு கொடுக்கிறோம் Al2. அலுமினியத்தில் ஆக்சிஜனுக்கு நாங்கள் கொடுக்கணும் அடுத்தது Al2O3. இதுதான் விகிதம் வழங்கப்படுவது. இந்த வலுவளவு எழுதப்படக்குள்ள சில நேரங்களிலே விகிதங்கள் பேணப்பட வேண்டும். உதாரணமா கால்சியம் ஆக்சைடு. இதை பாருங்க. கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு என்பது கால்சியத்தையும் ஆக்சிஜனையும் கொண்டிருக்கும். கால்சியத்துக்கு எத்தனை வலுவளவு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது பார்க்கப்பட்ட விஷயம். 2. ஆக்சிஜனுக்கு எத்தனை வலுவளவு பார்த்திருக்கோம். அதுவும் 2. அப்ப உண்மையா அந்த சூத்திரம் இப்படி நீங்க கொடுக்கக்குள்ள எப்படி வரணும்? Ca2O2 என்ற இவர் இங்க கொடுக்கணும், இவர் இங்க கொடுக்கணும். சேர்வைகள் சேர்கின்ற போது எளிய முழுவன் விகிதத்தில் சேர். அப்ப இதை நாங்க கொடுக்கக்குள்ள 2 ஒரே பெருமானமா இருந்தாலும் சரி அல்லது வெட்டுப்படக்கூடிய பெருமானமா இருந்தாலும் சரி அதனுடைய விகிதத்தை எளிய விகிதத்துக்கு கொண்டு வரணும். எனவே அப்படி கொடுத்தால் CaO இவருக்கு 1 1 2 2 சுருக்கி வந்தா 1 இந்த 1 எழுதப்படுறது இல்லை. அதே போல கார்பன் ஆக்சைடு. கார்பன் ஆக்சைடை பாருங்க. கார்பனை பொறுத்தவரையில் இது ஒரு அல்லுலோகம். இது சிறப்பாக பங்கீடு செய்யக்கூடிய ஒரு அல்லுலோகம். அதை நாங்கள் எழுதக்குள்ள கார்பனீர் ஆக்சைடு என்று எழுதி பழவிட்டோம் சேர்த்து. கார்பன் ஆக்சைடு என்பது கார்பனையும் ஆக்சிஜனையும் கொண்டிருக்கும். கார்பனுடைய அணுவன் 6. எனவே இலத்திர நிலை அமைப்பு 2,4. இங்கே இலத்திர நிலை அமைப்பு 2,6. இவர் 2 இலத்திரன்களை இங்கே பங்கீடு செய்ய வேண்டும். ஆகவே இவருக்கு 2. இவருக்கு 4 இலத்திரன்கள் இன்னும் நிரம்பல் நிலைக்கு தேவை. ஆகவே அந்த 4 இந்த இலத்திரன்களையும் அவர் பிணைப்பில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்துவார். இப்போது நீங்கள் இதை வலுவளவை மாற்றி கொடுத்தால் C2O4 என வரும். இதனை எளிய முழுவன் விகிதத்தில் நீங்கள் மாற்றினால் இந்த CO2 என எழுதப்பட வேண்டும். சரியா? அப்ப இவ்வாறான ஒரு சூத்திரங்கள் எழுதுகின்ற என்ற அடிப்படையான விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமா இப்போ ஒரு ரசாயன சமன்பாட்டை நீங்க பார்க்கின்ற போது ஒரு ரசாயன சமன்பாடை நான் இங்க எழுதுகிறேன். உதாரணமா எங்களுக்கு சொல்றாங்க சோடியம் ஆனது வளியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கம் அடைந்து சோடியம் ஆக்சைடை உருவாக்குறது. இதற்குரிய ரசாயன தாக்கத்தை எழுத சொன்னால் நீங்கள் 10ஆம் ஆண்டு படிக்கிறார்கள், 16வது படித்திருக்கலாம் அல்லது ஓயில் படிச்சுட்டு இருக்காங்க, ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க. அப்ப சோடியம் சக ஆக்சிஜன்
இங்கே O2 தான் போடும். ஏன்னா இயற்கையில் ஆக்சிஜன் அணுவாக இருக்காது, ஓரின அணு மூலக்கூறாகவே காணப்படும். எனவே இங்கு சோடியமும் ஆக்சிஜனும் சேரணும். இப்படி கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? இதுக்கு வலுவளவுகள் சரியாக பகிரப்பட்டிருக்கணும். ஆகவே இங்கு ஆக்சிஜனுக்கு வலுவளவு 2, சோடியத்துக்கு வலுவளவு 1. எனவே Na2 என எழுதப்படணும். அப்படி எழுதினாத்தான் அந்த ரசாயன தாக்கங்களை நீங்கள் சரியாக எழுதிருக்கீங்க, இல்லாட்டி பிள்ளை. அப்ப இந்த சமன் செய்கின்ற ஒரு விடயம் இருக்கு. சமன் செய்யறது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சமன் செய்யக்கூடும். அது ஆக்சிஜனை சமன் செய்யுங்க. இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2, இங்க 1 இருக்கு. இதை 2 ஆக இலகுவான வழி 2ஆல பெருக்குங்க. அப்படி பெருக்கக்குள்ள சோடியம் ஒரு சமன் அற்ற எண்ணிக்கையில் இருக்கு. 2 4 சோடியம், இங்க 1 சோடியம். எனவே முன்னுக்கு 4 போடலாம். இது இப்படி சமப்படுத்தப்பட்டால், இதனுடைய மூல்கள் சமப்படுத்தப்பட்டால் தான், அணுக்கள் சமப்படுத்தப்பட்டால் தான் அது சமன்பாடு. அந்த சமன்பாடை சமப்படுத்துறதுக்கு முதலில் தெளிவாக இருக்கணும் ஒரு சேர்வையினுடைய சூத்திரம் எழுதுகிற விடயம். எனவே ஒரு ஆவர்த்தன அட்டவணையை கொண்டு எப்படி முதல் 20 மூலகங்களையும் அந்த அட்டவணையில் நாங்கள் சேர்க்கின்றோம். இரண்டாவது, தற்போதைய ஆவர்த்தன அட்டவணை அணு ஏறுவரிசைப்படியும் இலத்திர நிலையம் எப்படியும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் 8 கூட்டங்கள் இருக்கின்ற நிலைக்குத்தாக கிடையாக வரதெல்லாம் 4 ஆவர்த்தனங்களை இது கொண்டிருக்கின்றன. 1 2 3 4. அதே போல இது இலத்திர நிலை அமைப்பு எழுதப்பட்டால் அந்த கூட்டம் ஆவர்த்தனத்தை எதிர்வு கூறலாம். அதே போல இந்த இலத்திர நிலை அமைப்பை வைத்துக் கொண்டு அது வலுவளவை நாங்கள் குறிப்பிட முடியும். அதே போல வலுவளவை குறிப்பிடுகின்ற எங்களுக்கு ஒரு ரசாயன சூத்திரத்தையும் வரைய முடியும். ரசாயன சூத்திரங்கள் அதுல நாங்கள் பாண்டித்தியம் பெற்றால் ஒரு மூலகம் ரசாயன தாக்கங்கள் அடைகின்ற போது அது எவ்வாறான இந்த ரசாயன தாக்கங்கள் ஈடுபடுகின்ற போது எவ்வாறு அதனை சமன் செய்கின்ற என்ற நிலைக்கு கூட சரியாக குறிப்பிட முடியும். இது தவிர இந்த இலத்திர நிலை அமைப்பை வைத்துக் கொண்டு இந்த மேற்குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் கணித்தது போல சில வேளைகளில் அது உலோகமா அல்லுலோகமா என்கின்ற ஒரு கருத்தையும் உங்களுக்கு எடுக்க முடியும். 99% சரியாகவே இருக்கும். உதாரணமாக வலுவள ஓட்டில் 1 2 3 கொண்டிருக்கின்ற பொதுவான மூலகங்கள் ஐதரசனை தவிர, ஐதரசன் கதை பெருசி, ஐதரசனை தவிர இறுதியோட்டில் 1 2 3 என குறிப்பிட்டிருந்தால் அந்த மூலகங்கள் பொதுவாக உலோகங்களாகவே இருக்கும். அது ஈரியல் உலோகங்களாக எதுவா இருக்கலாம். இப்ப நான் இதை சொல்லக்குள்ள இதுல கொஞ்சம் விதிவிலக்கள் இருக்கலாம். 99% அப்படி பொருந்தும். அதே போல நேரயன்களை உருவாக்குகின்றவை பொதுவாக உலோகங்கள், மறையங்களை உருவாக்குகின்றவை அதாவது இலத்திரனை ஏற்கின்றவை பெரும்பாலும் அல்லுலோகங்களாக இருக்கும் என்று சொல்லுவோம். அந்த வகையில இந்த ஐதரசனுக்கு மட்டும் நாங்கள் எடுக்கிறது இல்லை. இப்ப கடைசியாக இந்த ஆவர்த்தன அட்டவணையை வைத்துக் கொண்டு வேறு சில இயல்புகளை நாங்கள் மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் எதிர்வு கூற முடியும். மேலிருந்து கீழாக செல்லுகின்ற போது இதுக்கு நீங்க ஐதரசனுக்கு எழுதுவீங்க. இதனுடைய இலத்திர நிலை அமைப்பில் வெறும் 1 தான். இவருக்கு 2,1 லித்தியத்துக்கு பாருங்க. மேலிருந்து கீழாக வரும்போது ஐதரசனை நீங்கள் எடுத்தால் வெறும் 1. அதே போல லித்தியத்தை எடுத்தால் லித்தியத்தினுடைய 2,1. அதே போல சோடியத்தை நீங்கள் எடுத்தால் 2 8 1. பொட்டாசியத்தை எடுத்தால் 2 8 8 1. எனவே இங்கே மேலிருந்து கீழாக வருகின்ற போது இது முதலாவது கேவோடு, இது எல்லோடு, இது எம்மோடு, என்னோடு. இங்கே கே மட்டும், இங்கே கேயும் எல்லும், KLM KLMN. எனவே முதலாவது சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சக்தி மட்டங்கள் என்பது கருந்தரிக்கும். இந்த மாதிரி அதனை சுத்தி இருக்கின்ற ஓடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இரண்டாவது, கருவுக்கும் இலத்திரனுக்கும் இறுதியோட்டு இலத்திரனுக்கும் இடையிலான இந்த தூரம் அதிகரிக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம் அணு ஆரை அதிகரிக்கும். அதே போல இது நேரேற்ற முடியாது கரு, இது மறையேற்ற முடியாது. இவங்க 2 பேருக்கும் இடையில் உள்ள கவர்ச்சி விசை குறைவடைய இலத்திரனை இழக்கின்ற ஆற்றல் அதிகரிக்கும். இலத்திரனை இழக்கின்ற ஆற்றல் மின் நேர்த்தன்மை என அழைக்கப்படும். எனவே மேலிருந்து கீழாக வருகின்ற போது மின் நேர்த்தன்மை அதிகரிக்கும். அதனுடைய எதிர்மாறான சொல் மின் எதிர்த்தன்மை குறைவடையும். உலோகங்கள் தான் இலத்திரன்களை இழக்கும். ஆகவே உலோக இயல்பு மேலிருந்து கீழாக வரும்போது அதிகரிக்கும். அதே போல இந்த மூலகத்தினுடைய ஆக்சைடுகள் மூல இயல்புடையவை. எனவே அதனுடைய மூல இயல்பு அதிகரித்துக் கொண்டு செல்லும்.
அதே போல முதலாம் அயனாக்கல் சக்தி குறைவடைந்து கொண்டு செல்லும், மின் எதிர்த்தன்மை குறைவடைந்து கொண்டு செல்லும். எனவே மேலிருந்து கீழாக வரும்போது சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், அணு ஆரை அதிகரிக்கும், கருவுக்கும் இறுதியோட்டு இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை குறைவடைவதாலே இலத்திரனை விரைவாக இழக்க தொடங்கும். அதுதான் மின் நேர்த்தன்மை எனப்படும். மின் நேர்த்தன்மை அதிகரிக்கும், அதனுடைய மறுதலை மின் எதிர்த்தன்மை குறைவடையும், உலோக இயல்பு அதிகரிக்கும், அலுலோக இயல்பு குறைவடையும், முதலாம் அயனாக்கல் சக்தி குறைவடையும். ஏனென்றா முதல் 20 மூலங்களிலே முதலாம் அயனாக்கல் சக்தி மிக குறைந்த மூலமாக பொட்டாசியத்தை நாங்கள் குறிப்பிடுவோம். அதே போல ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லுகின்ற போது, இடமிருந்து வலமாக செல்லுதல் என்றால் இங்க இருந்து இப்படி போறது. அதுல நான் முதலாவது பார்ப்போம், இங்கு சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையில் மாற்றம் அடையாது. உதாரணமா நீங்கள் லித்தியத்தை எடுத்தோம்னா இங்க இருக்கிறது 2,1 2, பெர்லியத்துக்கு 8 2 3 போரனுக்கு, கார்பனுக்கு 2 4, நைட்ரஜனுக்கு 2 5, ஆக்சிஜனுக்கு 2 6, புளோரினுக்கு 2 7, நியோனுக்கு 2 8. அப்ப சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை மாற்றமடையாது. ஆனால் மூலகத்திலே கருவிலே நேரேற்றம், அதாவது புரோத்தன்கள் எண்ணிக்கையும் ஓடுகளிலே மறையேற்றமுடைய இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கவர்ச்சி விசை அதிகரிக்கும். எனவே இடமிருந்து வலமாக செல்கின்ற போது அணுவினுடைய ஆரை குறைவடையும், இலத்திரனை இழக்கின்ற தன்மை குறைந்து ஏற்கின்ற தன்மை அதிகரிக்கும். இலத்திரனை ஏற்கின்ற தன்மை தான் நாங்கள் மின்னெதிர் தன்மை என அழைப்போம். மின்னெதிர் தன்மை அதன் காரணமாக அதிகரிக்கும். உலோக இயல்பு இங்கிருந்து போக்குள்ள குறைவடையும், அல்லுலோக இயல்பு அதிகரிக்கும், முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும். நல்லது மாணவர்களே, இன்னும் ஒரு வகுப்பிலே இது போன்ற இதனுடைய தொடர்புடைய அடுத்த பகுதியை நான் தொடர்கின்றேன். நன்றி.